ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள். இது வந்து வாழைக்காய் பொரியல். ஸோ இந்த வாழைக்காய் வறுவல் இது வறுக்கும்போது என்ன பண்ணால் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி இவ்வளவும் போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நம்ம இப்படி ஒரு இது பண்ணுறோம். ஆனால் பண்ணும்போது இந்த பாருங்க, இந்த எண்ணெய் தான் நான் வாங்குவேன். செக்கு எண்ணெய் தான் வாங்குவோம். இதெல்லாம் எண்ணெய் இதை கொஞ்சோண்டு நம்ம ஊற்றுறோம். அப்படி ஊற்றிட்டு நம்ம பெரட்டி எடுக்கும்போது வாழைக்காய் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றுவோம் தான். ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வாழைக்காவில் எண்ணெய் ஊற்றின உடனே எப்படி வளவலன்னு வருது பாருங்கள். ஓகே, இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ எண்ணெய் போடணும். ஒன்றா நம்ம போட்டு அப்படி மொருவலாக எடுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறம் மோர் குழம்புக்கு, கீரைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ இந்த எண்ணெயை காட்டுறேன் பாருங்கள். நான் எவ்வளோ இந்த எண்ணெயில் வறுத்து எடுக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க, சும்மா எண்ணெய் இருக்குதுன்னு நிறைய செலவு பண்ணக்கூடாது. ஓகே, அழகழகாக முருகலாக எடுக்கிறேன் பாருங்கள். பார்த்து இவ்வளோ வாழைக்காவும் இந்த எண்ணெயிலே நான் எடுக்க போகிறேன். அதை காட்டுறவங்களுக்கு தேங்க்யூ. பாருங்கள், வாழைக்காவை எப்படி வறுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இதை மாதிரி வருங்க, பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ரவுண்டு எண்ணெயில் தான் நம்ம வந்து ஊற்றி வறுத்துருக்கோம். இந்த எண்ணெயில் அடுத்த வறுவல் கூட நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் தாளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ வறுத்துருக்கேன். இந்த ரவையோட எண்ணெயில் நான் செஞ்சுட்டேன். நீங்களே இதை மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், மிச்சமாக மீந்துருச்சா? இதில் ஒரு காய் தாளிக்கலாம். எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது, சிக்கனமாக பயன்படுத்து.